அண்மைச் செய்தி. சென்னையில் போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்று வரும் மாரத்தானை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னையில் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் விஜய் துவக்கி வைத்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். முதலமைச்சர் விஜயுடன் யார் அமைச்சர்கள்லாம் யார் இருக்கிறார்கள்? வணக்கம். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடம் அருகில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணையம் சார்பில் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப் பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் இன்று நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் விஜய் இன்று பங்கேற்றார். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ், ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு, பிரியமுடன் விஜய் என்று விழிப்புணர்வு பலகையில் அவர் கையெழுத்திட்டார். உடன் அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, வெங்கட்ரமணன் ஆகியோர் இருந்தனர். போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி எடுக்கப்பட்டது. முதலமைச்சர் விஜய் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை மக்கள் முன்பு வாசித்தார். போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தில் தானும் பங்கேற்று மக்களுடன் மக்களாக போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஓட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்று முன்மாதிரியாக அவர்களுடன் ஓட்டத்தில் ஈடுபட்டார். மாணவர்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இதில் கலந்து கொண்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டுள்ள ஒரு ஓட்டமாக இது இருந்தது. ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிப்பதற்கு விளையாட்டு கலாச்சாரம் குறைவதும் ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் மைதானங்கள் உள்ள பகுதிகளில் இளைஞர்கள் அதிகம் விளையாடும் வகையில் தேவையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்று அவர் ஏற்கனவே தெரிவித்தார். 8 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களை இலக்காக கொண்டு புதிய திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்த போகுவதாகவும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது போதைப் பொருளுக்கு எதிரான அந்த ஓட்டமானது நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இருக்க வேண்டும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பொதுமக்களிடையே பிரச்சாரம் செய்தது, விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அந்த வகையிலே தற்பொழுது பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் தானாகவே வந்து இந்த மாரத்தான் போட்டியிலே கலந்து கொண்டுள்ள விஷயங்களை பார்க்க முடிகிறது. போதையில்லா மாநிலத்தை உருவாக்க விளையக்கூடிய முதலமைச்சரினுடைய தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றக்கூடிய பொருட்டு அரசு சீரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என இந்த போதைப் பொருளுக்கு எதிரான மாரத்தான் ஓட்டத்திலே தெரிவிக்கப்பட்டது. அதே போல உன் தலை நிமிர உன் நிலை உயர முடிவெடுத்திடு, சே நோ ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு வாசகத்துடன் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஓட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்மாதிரியாக, பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களோடு மக்களாக தானும் இந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு ஓடி வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா. தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். மிகுந்த உற்சாகத்தோடு பலத்த கரவொலியோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஓட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் விதமாக மாணவர்கள் மற்றும் மறுப்பின் அடியாகும். நாம் உயர்த்தும் ஒவ்வொரு முழக்கமும் ஒரு குடும்பத்தை காக்கும் இடத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். மிகுந்த உற்சாகத்தோடு பலத்த கரவொலியோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஓட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் விதமாக மாணவர்கள் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு உங்களோடு பங்கேற்க நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்போது விழிப்புணர்வு கையெழுத்தை இட இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு நடைபெறும் ஸ்டார்ட் ட்ரெண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஓட்டத்தில் விழிப்புணர்வு கையெழுத்தை இட இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற உயரிய நோக்கத்துடன் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு நடைபெறும் இந்த மகத்தான ஓட்டத்தில் தமிழ்நாட்டின் எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கும் உறுதியுடன் நம்மிடையே எழுச்சியோடு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டார்ட் ட்ரெண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் உறுதிமொழிக்கான கையெழுத்தையிட்டு சிறப்பித்திருக்கிறார்கள். என்றைக்கும் மக்களுக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக, இளைய தலைமுறையின் எழுச்சிக்காக தொடர்ந்து தன்னுடைய செயல்களால் நிரூபித்து வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் ட்ரெண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் கையெழுத்திட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலத்த கரவொலியோடு உற்சாகமாக ஸ்போர்ட்ஸ் எடு ட்ரக்ஸ் விடு என நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழிப்புணர்வு வாசகத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு உங்களோடு பங்கேற்க நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்போது விழிப்புணர்வு கையெழுத்தை இட இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.